முதல் வருடம் மாலை போடுவது எளிது. ஆனால் இரண்டாவது வருடம் மாலை போடும்போது எதற்கு இவ்வளவு தடைகள் வரும் தெரியுமா? சுவாமியே சரணமையப்பா. முதல் வருடத்தில் மாலை போட்டவர்கள் இரண்டாவது வருடத்தில் மீண்டும் மாலை போடும்போது அதிக சோதனைகள், அழுத்தங்கள், குழப்பங்கள், சில நேரங்களில் உடல்நல பிரச்சனைகள் கூட வரும். ஏன் தெரியுமா? அது விரதத்தின் சக்தியை சோதிக்கும் காலம். ஐயப்பன் நம்மை தளராமல் உறுதி, ஒழுக்கம், தன்னம்பிக்கையை வளர்க்க சில சோதனைகளை முன்வைக்கிறார். குடும்ப பிரச்சனைகள் வரலாம், வேலை அழுத்தம் அதிகரிக்கலாம், உடல் சோர்வாக இருக்கலாம், மனது போடாதே என்று கூட சொல்லலாம். ஆனால் இந்த தடைகள் நம்மை தடுக்க வரவில்லை, நம்மை தகுதி படைக்க வருகிறது. இந்த அனைத்து தடைகளையும் கடந்து மாலை போட்டு பிரம்மச்சரிய விரதத்தை காத்து ஐயப்பன் பாதம் நோக்கி சபரிமலைக்கு சென்றால் அது சாதாரண பயணமில்லை, அது ஒரு ஆன்மீக சாதனை. இப்படி இரண்டாவது வருட சோதனையை கடந்து சென்ற சுவாமிகளுக்கு ஐயப்பன் தருவது பெரும் புண்ணியம், பெரும் அருள், பெரும் நிம்மதி. கஷ்டங்களை தாண்டி போகும் ஒவ்வொரு அடியிலும் ஐயப்பனின் கையை நம்மால் உணர முடியும். சுவாமியே சரணம் ஐயப்பா. மறக்காமல் இரண்டாவது வருடம் மாலை போடும் உங்கள் நண்பருக்கு இதை ஷேர் செய்யவும்.